Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராஜன் சார் விஷயத்துல கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. படத்தோட டைட்டில் சேவகன் உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துட்டு இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய தெரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் ராஜன் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கல்யாணம் ஆகாத பண்ணிட்டோம்னா அவர் சேதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு டைரக்டர் 25 நாளில் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்திருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா 16 நாளில் எடுக்கும்போது 32 நாள் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி, அதுலேருந்து எத்தனை பேர் எல்லாம் வந்து சாதனையாளர்களாக அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றும். தயாரிப்பாளர் காப்பாற்றுனா அவர் அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அவர் பிரச்சனை என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னன்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார், நைட்டு 1.5 கால் ஷீட் போகும், 2 கால் ஷீட் போகும், 25 டேஸில் டேரக்டர் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ் என்கிட்ட டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ராஜன் சார் சொன்னார். ரியலாகவும் டைலாக் நல்லா தான் இருந்தது. ஏன்னா உடற்பூர்வமாக பேசினார். தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரொடியூசர் சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்ணுறது தான், சினிமா அப்படின்னோடனே அது மேலே ஆர்வம் வந்துட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே போனாலும் என்ன பொசிஷனுக்கு வந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் ஏற்காடு ஷூட்டிங் போனப்போ ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது ஒன்று சினிமா பற்றி இது பண்ணிட்டு அப்படி என்னன்னு கேட்டால் டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் படிக்காமல் நேரம் இங்கே காலேஜ் ஓடி வந்துட்டார். அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் எதுக்கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். நான் போனப்போ ரொம்ப குறையாக சொன்னார், இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் 2 குழந்தைகளையும் பெற்றுட்டார், எல்லாமே பண்ணார். அவரே கொஞ்சம் ஹியூமரான ஆள் தான். சாதாரணமாக எங்கிட்ட எத்தனை குழந்தைங்க என்னாரு, நான் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேஷுவலாக உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னேன். எனக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஃபீஷியலி அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர். ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படிங்கும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. இல்லை அது அந்த ஃபீலிங்லேயே ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராசிக்குட்டி படத்தில் அவர் ஐஸ்வர்யா அப்பாவை போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுலாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராசிக்குட்டியில் அப்பாவை நடிக்க வச்சேன். அவருக்கு அப்பாவை நடித்ததை விட ஐஸ்வர்யாவுக்கு அப்பாங்கிறத அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு. அது மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லால்குடி நாங்கள் ஊமன்னு சொல்லுவோம், அவர் பேர் முனுசாமி. ஆனால் எனக்கு பயங்கரமான ஃபேனு. எப்போவுமே என்னுடைய பிறந்தநாள்லேருந்து எல்லாத்துக்கும் வந்துடுவாப்புல. அப்புறம் அவன் வந்து அவங்ககிட்ட இந்த ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கவங்ககிட்ட வேறு ஏதாவது ஒன்று பிரமாமாக ஒரு டேலண்ட் இருக்கும். அவர் வந்து லிப் ரீடிங் யார் பார்த்தாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அது லிப் ரீடிங் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்க எது பேசுனாங்க கரெக்டாக என்கிட்ட சொல்லுவாப்புல, கம்யூனிகேட் பண்ணுவாப்புல. அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை ஊமை. ஆனால் நான் பிடிச்சி போட்டேன், வரவாள நடி வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தமிழ் பேசுகிறது எல்லாமே புரியும், யார் என்ன பேசுகிறாங்க என்னங்க தமிழ் நல்லா புரியும், கொஞ்சம் படிக்கவும் செய்வாப்புல.
இப்போ அவரை டிடிஆரை போட்டு பவுனுதால் வந்து அதில் ஒரு டைலாக் ஒன்று எழுதி கொடுத்தேன். நான் டிக்கெட்டெல்லாம் வந்துடுவேன், அவர் எப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ டிக்கெட்டெல்லாம் வந்திருக்கே அறிவில்லை, எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு இது வந்து எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்தோடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் டேக்கில் சொன்னேன் இதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்புல. இதை அந்த படத்துலாம் நடிக்க வச்சதுக்கப்புறம் தேட்டரில் வந்து படம் பார்க்குறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஆள் பேச மாட்டார் ஊமை அப்படின்னு தானே எல்லாம் நினச்சிருப்பாங்க. அவர் திடீர்னு தமிழில் பேசுகிறாருன்னு டப்பிங்கில் எல்லோரும் எப்படி அந்த ஆள் பேசுகிறேன் இப்படி அந்த ஆள் பேசுகிறான்ட்டு எல்லோரும் அவர்கிட்ட கை விட்டு எப்படின்னாங்க. அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸு. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் இவர் வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சுட்டாரு. அந்த படம் அவசியம் நான் பார்க்கணும். மலையாளத்தில் செஞ்சது இல்லையா. ஸோ இந்த படத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிரஜன், ஆளுகளம், நரேன், போஸ் வெங்கிட்டு, சகானா எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அருமைச்சார் தம்பி பிரிட்ஜ் அவருக்கு எனக்கு என்ன தொடர்புனா, அவர் என்னை ஏற்குறைய 45 குத்து கத்தியால் குத்திருக்காரு. அதாவது 5 குத்தில் இறந்து போனோம் நான். ஆனால் அதை 7-8 டேக் எடுத்துக்கணும். அது அவர் செய்த சதியா டைரக்டர் செய்த சதியா தெரில. ஏற்குறைய 45 குத்து கத்தியால் நைட்டு 12 மணி. யோ நல்லா தானேயா பண்ணேன். இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்க, அவர் சரியாக குத்தலை. அவர் சார் நான் சரியாக தான் குத்தினேன். இல்லை அவர் சரியாக சாகலை. இப்படி சொல்லி 45 முறை குத்தினார். ஆனால் 5 டேக்கு 6 டேக். சும்மா தமாஷா சொன்னேன். அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர். பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே அவன்தான் சேவைக்கு அதிபர் சேவகர். ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குது நாட்டில்னா, கையூட்டு பெறுகிற அதிகாரிகள் 60-70%, நேர்மையான அதிகாரிகள் ஒரு 30% கூட இல்லை. இல்லாமல் இல்லை, இருக்காங்க. பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம், அரசியல்வாதிகள் காரணம். இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சரை சொல்றோம். கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார்? இத்தனை போச்சு, போனது தப்பு, குடிச்சது தப்பு, கள்ளச்சாராயம் வித்தது தப்பு, யாரும் ஒத்துக்கல. அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்கா பார்த்திருந்தா அது நடந்திருக்காது. அது எதுக்காக சாட்டுறோம்னா, இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்கு. அதனால முதல்வரை சொல்றாங்க. எல்லாத்தையும் முதல்வர் நேரடி அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க, கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, தாம்பரத்துக்கு போகிறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோடில் பஸ்ஸில் நின்னான். பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக இருந்து நிற்காமல் போயிடுச்சு. 2வது பஸ்ஸு பார்க்குறான், நிற்காமல் போகுது. 3வது பஸ்ஸு நிற்காமல் போகுது. அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. என்ன ஒரு பஸ்ஸு கூட நிற்க மாட்டேன்னு. இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறார்? பஸ்ஸு நிற்க மவுண்ட் ரோடில் நிற்கலன்னா முதலமைச்சர் என்ன பண்ணுறார்? சரி, அடுத்த ஒரு பஸ்ஸு காலியாக வந்தது. அதில் சீட்டு கிடச்சி உட்காந்துட்டான். அவன் போகிறான். போகும்போது இந்த பஸ்ஸு கொஞ்சம் காலியாக வந்து அடுத்த ஸ்டாப்பிங் நிற்குது, ஏற்றிக்குது. பிறகு அடுத்த ஸ்டாப்பிங் நிற்குது, ஏற்றிக்குது. இவன் கத்துறாங்க. என்ன முதலமைச்சர் பண்ணுறார்? இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நின்று போகுது, நான் சீக்கிரம் போகணுமே தாம்பரத்துக்கு. அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா, உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவ, கிடைச்சா. ஆக அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். எவனா இருக்கட்டும், எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும், தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும். ஆகவேதான் இது அற்புதமா சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டி காட்டி போஸ் டைலாக் நிறைய பேசுறார். சமுதாய சீர்கேடுகள், லஞ்சம், ஊழல், அதிகாரிகள் செய்கிற தவறு, அரசியல்வாதி செய்கிற தவறு,
அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக 25 நாட்களில் எடுத்திருக்கிறார். ஆக அந்த டைரக்டரை நான் பாராட்டுகிறேன். இன்னைக்கு தமிழக முதல்வர் உலகெங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார். எங்கள் கேரளாவிலிருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.